السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ولا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وحديث محمد صلى الله عليه وسلم كل موعظة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار كما قال رسول صلى الله عليه وسلم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சாந்தியும் சமாதானமும் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் சத்திய சஹாபாக்கள் உத்தம தோழர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. காலங்களில் மிக குறுகிய காலமாக நம்மளுடைய சந்ததியினர் காலங்கள் அமைந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சிலர் சொல்கிறார்கள், சில விஷயங்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அவைகளை மிக உன்னதமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த நினைப்பு தவறென்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் மற்றவைகளையும் கலந்து அவைகளை ஆராய்ந்து செயல்படும்போது தான் அந்த செயலுக்குண்டான மரியாதை புலப்படுகிறது. பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகள் விஷயத்தில் நாம் மிகவும் கவனிப்பாக இருக்க வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் போக்கை அன்றாடம் கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த நிலைமை இருக்கின்ற போது அயல் நாட்டில் வாழ்ந்து கொண்டு அந்த குழந்தையை எவ்வாறு வளர்க்க முடியும் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். பொருளாதாரம் ஈற்றப் போகிறேன் என்ற பெயரில் வெளிநாடுகளில் தங்கி கொண்டு அங்கிருந்து பணம் அனுப்புவதை இங்கு வீண் விரயமாக செல்வதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அதை வைத்து நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், குழந்தைகளை கவனமாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தாய் தகப்பன் இந்த ஊரிலே இருந்து அவர்களை வளர்க்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம். சிலர் கேட்கிறார்கள், உங்கள் குழந்தைகளை பிறரிடம் கையேந்தும் அளவிற்கு விட்டு விடாதீர்கள் என்ற நபிமொழிக்கு ஏற்பதான் நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்று உழைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருடத்துக்கு நீங்கள் உழைப்பீர்கள்? எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் உழைப்பீங்க? உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஜம்மா உழைக்கிறீங்க, என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு சமயத்தில் நீங்கள் அதிலே மோகம் கொண்டு போய் கண்ட இடத்தையும் வாங்குவது, அதை தன் பெயரில் ரிஜிஸ்டர் செய்வது என்று அந்த விஷயத்திலே மிக கவனமாக இருக்கிற நீங்கள் குழந்தை விஷயத்தில் இருப்பதில்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஒரு ஹதீஸை சொன்னார்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பானதே. ஏனென்று சொன்னால், அவர்கள் எந்த வெளிநாட்டிலும் சென்று வேலை பார்த்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்கவில்லை. அவர்களுக்கு சொத்து சேர்த்து அவர்களை வீணடிக்கவில்லை என்பதை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனது சகோதரர்களே, ஏனைய விஷயங்களில் கருத்து முரண்பாடு இருந்தாலும் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். அவர்களுக்கு நல்ல படிப்பு தர வேண்டும். கல்வியை, மார்க்க கல்வி என்று பல வகைகளை கற்றுத்தர நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு தொழிலையும் கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை சிறப்படையும் என்பதை தெரிந்து கொண்டு நிச்சயமாக நல்லவர்களாக தாயும் தகப்பனும் இருந்து அந்த குழந்தைகளை வழிநடாத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.